ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை திருப்புவனத்தில் பத்ரகாளி அம்மன் கோயிலில் ஒப்பந்த பாதுகாப்பு ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கவர் இந்த அஜித்குமார். இவர் லாக்அப் டெத் ஆனார்னு சொல்கிறாங்க. லாக்அப் டெத்துன்றது போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணுறன்ற பேரில் சித்திரவதை செய்து கொலை செய்வது. ஆனால் இங்கே இவர் இறந்ததோ போலீஸ் ஸ்டேஷனில் கிடையாது, வெளியில் கூட்டிகிட்டு போய் இவர் அடித்து கொண்டிருக்காங்க. சீருடையில் இல்லாத காவலர்கள் இவருக்கு மிளகாய் பொடி கொடுத்ததுலேருந்து பல டார்ச்சர் கொடுத்து இவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விடயம் மிக முக்கியமான ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா, உண்மையில் இந்த அஜித்குமார் தான் நகையை திருடினாரா? இதை பற்றி நாம் அனைவரும் பேச வேண்டும். ஏன் சொல்றோம்னா, உண்மையில் அஜித்குமார் நகையை திருடலைங்க. அது எப்படின்னு பாருங்களேன். அஜித்குமாரை கொடூரமா தாக்கியிருக்காங்க இந்த போலீஸ். அந்த தாக்குனதுல கடைசியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 10 சவர நகையை நான் தான் திருடினேன், அது இந்த கோயில் வளாகத்துல உள்ள மாட்டு கொட்டாயில தான் இருக்கு அப்படின்னு சொன்னதா அவருடைய தம்பி சொல்றாரு. அது ஏன் சொன்னார்னா, பயத்தின் காரணமாக சொன்னாரு. போலீஸ் அவரை தொடர்ந்து அடிச்சதுனால தான் செய்யாத தப்ப தான் தான் செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டாரு. ஆனா உண்மையிலே அவர் திருடல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இவர் தான் திருநாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு அடிச்சு சித்திரவதை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அந்த கோயில் வளாகத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தாலே போதும். இந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில்ல மட்டும் பல இடங்கள்ல சிசிடிவி கேமராக்களே இருக்கு. மற்ற கோயில்களை விட இங்க கேமராக்கள் அதிகமாவே இருக்கு. கோயில் உள்ளேயும் சரி, கோயில் வெளியவும் சரி, பல இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. அப்போ உண்மையிலேயே காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல கோயில் வளாகத்துல உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பார்க்கணும். அதை பார்த்திருந்தாலே அஜித்குமார் என்ன பண்ணியிருந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவர் உண்மையிலேயே நகையை எடுத்து கோயில் பின்புறத்துல உள்ள மாட்டு கொட்டாயில வச்சாரான்றதும் அதுல தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்க டிவிஆர காவல்துறையினர் அவசரமா எடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையில அஜித்குமார் தான் கொள்ளை அடிச்சிருந்தாருன்னா அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் டிவி சேனல்லே போட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு அது யாரும் பாத்திரக்கூடாதுன்னு எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மையில் அஜித்குமார் இதை செய்யவே இல்லைங்க. அவர் அந்த நகைகளை எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ உண்மையில் யார் எடுத்திருப்பா? இந்த பெண்களுடைய 10 சவர நகை கார்ல தான் இருந்ததா, இல்ல வேற எதுவும் நடந்ததா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதையே மீண்டும் மீண்டும் சொல்றோம்னா, மிக முக்கிய ஆதாரமான சிசிடிவி காட்சிகளை இந்த காவல்துறையினர் அவசரமா மறைச்சு கொண்டு போயிருக்காங்க. அப்ப நிச்சயமா அந்த சிசிடிவி காட்சிகள்ல மிக முக்கியமான ஆதாரம் இருந்திருக்கும். அந்த கோயில்ல உள்ள சிசிடிவி காட்சிகள் அனைத்தையுமே மக்கள் நாம் பார்க்க வேண்டும். இங்க உண்மை தெரியணும்னா மிக சுலபமான வழி, இவனுங்க மறைச்சிட்டு இருக்க இந்த சிசிடிவி காட்சிகளை வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுவும் பாருங்க, 100 சவரன் 200 சவரன் நகைகள்லாம் திருடு போயிருக்கு. அதுக்கு கூட இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணல. ஆனா வெறும் 10 சவர நகைக்கு மிளகா பொடியெல்லாம் கொடுத்து கொடூரமா சித்திரவதை பண்ணிருக்காங்க. கோயில்ல இருக்க சிசிடிவி காட்சிகளும் மறைச்சிட்டாங்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது, அஜித்குமாரை கொன்னது நகைக்காக அல்ல, வேறொரு காரணத்திற்காக இவரை கொலை செய்துள்ளார்கள். இது அந்த சிசிடிவி காட்சிகளில் நிச்சயமாக ஆதாரம் உள்ளது. அதனால்தான் அந்த சிசிடிவி காட்சிகளை மறைக்கிறாங்க. மீண்டும் சொல்றோம், இவங்க மறைக்கிற இந்த சிசிடிவி காட்சிகள்ல மிக முக்கியமான ஆதாரங்கள் உள்ளது. உண்மை தெரியணும்னா அந்த சிசிடிவி காட்சிகள் எங்கே என்று மக்கள் நாம் அனைவருமே கேள்வி எழுப்ப வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாக்அப் டெத்துன்ற பேர்ல பல கொலைகள் நடக்குதுல்ல, பல பேரை சித்திரவதை செஞ்சு கொள்றாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு லாக்அப் டெத்துல நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் யார் இறந்து போயிருக்காங்களா? இல்ல இந்த யூத பிராமணர்களை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க? கிடையாது. இவர்கள் தவறே செஞ்சாலும் இது போன்ற சம்பவங்கள் இவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. எந்த தப்பும் செய்யாத தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் லாக்அப் டெத்துன்ற பேர்ல கொல்லப்படுறாங்க. இந்த சூழல் மாறணும்னா ஆரியத்தையும் திராவிடத்தையும் தமிழ்நாட்டில் இருந்து அடித்து விரட்ட வேண்டும். கூடிய விரைவில் இவர்களை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.